மல்டிக்ரெயின் மாவு இருக்குல்ல, அதாவது வீட்டு, மைதா, ரைஸு, ராகி அதெல்லாமே வந்து மல்டிக்ரெயின் சொல்கிறேன் நான். ஓகேவா? வீட், மைதா, ராகி, ரைஸ், அது ஃப்ளாரு, அது எல்லாமே சேர்ந்து பழ அடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இதோட வந்து வெறும் பனானா தான் போட்டிருக்கேன், வாழைப்பழம் தான் போட்டிருக்கேன். அடைன்னா நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி வரும் அப்படின்னா ட்ரையாக இருக்காது. நம்மளுக்கு வந்து இது வந்து பஞ்சாமிர்தம் மாதிரி தான் இருக்கும். இதுவும் பழ அடை தான். ஹீட் பண்ண வேணாம். ஏற்கனவே நான் இதை வந்து சர்க்கரை போட்டு அந்த மாவில் நல்லா கொதித்து இப்படி கிளறிட்டேன். நல்லா கிளறி வரும்போது நம்மளுக்கு ஒரு பதம் வரும்ல, அந்த பதம் வந்து எப்படி நம்ம இதில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோன்னா, நம்மளுக்கு கஞ்சி வேணும்னா கஞ்சி கூட பாலோட கலந்துக்கலாம். இல்லை ப்ரெட்டு அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா அந்த ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிட்லாம். ஓகேவா? தொட்டுண்டு சாப்பிட்றதுக்குள்ள ஜாம் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து பழம் போட்டு பழ அடை. நெய் வேணால் நெய் விட்டுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே எண்ணெய் போட்டு தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணேன். கொஞ்சம் சர்க்கரை வந்து பாகு இலகிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றிட்டேன். அந்த தேங்காய் வந்து அந்த தேங்காயோட ஃப்ளேவரும் அதில் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதனால நான் நெய் சேர்க்கலை. நெய் இல்லைன்னா வந்து தேங்காய், அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டா போதும். இப்போ இது வந்து எனக்கு நல்லா இப்படி திருப்பி போடுற அடை மாதிரி வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? நான் என்ன பண்ணிட்டேன், பைண்ட் பண்ணும்ல, இதை வந்து நான் எக் யோக்கை வந்து ஒயிட்டை மட்டுமே இதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஃப்ளேம் வந்து லோவில் வச்சாச்சு. கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கட்டும் ஃப்ளேமு. இதை தனியாக வச்சு நான் இதில் போடலான்னு நினச்சேன், இதில் வந்துச்சு. சரி, இதுக்கு வந்து மூடி போட்டு நான் இதை அப்படியே வச்சுருவேன். இல்லை உங்களுக்கு எக் யோக் வேணும்னாலும் இது மேலே வந்து எக் யோக் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சு. ஹையில் வச்சா நம்மளுக்கு வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது, கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த முட்டையோட அந்த கார்னர்ஸ் எல்லாம் வெந்துருச்சா? இன்னும் கூட கொஞ்சம் மேலே இருக்கிறதுலாம் சீஸ் மாதிரி தெரியுதா? இல்லை. கையில் வச்சா எனக்கு வந்து ஆக மாட்டேங்குது. நான் லோலே வைக்கிறேன். மூடியே வைக்கலாம் ஃபுல்லாக. இல்லை எனக்கு வந்து இந்த எல்லோ மட்டும்
தனியாக இதை பண்ண வேண்டாம், இதோடயே வச்சிடலாம் அப்படின்னா நான் இதையும் சேர்த்து அதையும் ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். போடுறேன். இப்போ என்ன பண்ணணும், இது நல்லா வெந்துடுச்சுன்னா அப்சைட் டவுன் போட்டு அந்த பேஸ் கீழே வர மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த பழம் வந்து அந்த அதெல்லாம் ஒன்றா இருக்காது. இது நம்ம மேலோடு தானே ஊற்றிருக்கோம். இதை வந்து அப்சைட் டவுன் நம்ம திருப்பி போட்டோம்னா இது மாதிரி ஆகிடும். அது நம்ம பீஸாலெலாம் வந்து ஒரு பேஸ் ஒன்று திக்காக இருக்கும்ல, அது மேலே தானே அந்த இதுவாக இருக்கும். இது வந்து இது பேனை வந்து அப்படி கவுத்து எடுத்துடணும். பார்த்தியா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வீட்டிலையே செஞ்சிடலாம். டிலைட்டு டெலிகசி சாப்பிடணும் போல் இருக்கா, டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன்னா ரொம்ப பிடிக்கும். வெல்லம் வேணால் வெல்லம் போட்டுக்கோ, இல்லைன்னா சுகர் வேணால் சுகர் போட்டுக்கலாம். இல்லை வெல்லம் சர்க்கரை ரெண்டுமே சேர்க்காம இது மேலே வந்து ஹனியோ இல்லைன்னா பாகு வெள்ளைப்பாகு அந்த மாதிரி எதாவது பண்ணி அதுக்கப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மாவோடையே கலந்துட்டேன். மாவோடையே அது மாவை காய்ச்சும் போதே நான் அதோடு சேர்ந்து தான் கலந்து தான் ஸ்வீட்டை அதுக்கப்புறமா எடுத்து வச்சேன். ஓகேவா, போதாது. எவ்வளோ பெரிய ஃபெயிலியர். இந்த கவுக்க முடியுமான்னா இதை கவுக்க முடியல பார்த்தியா. அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், இதெல்லாம் போட்டு இப்படி போட்டு அதுக்கப்புறமா புட்டிங் அப்படின்னு டிலைட் பீஸா மாதிரி வரலையா. சரி, டிலைட் டெலிகசி ரொம்ப டெலிகேட்டாக இருந்திருக்கு போல இருக்கு. டெலிகசி இந்த பார், அந்த தட்டில் ஊற்று வரையா அமிச்சி அந்த தட்டில் ஊற்று வரலையா, நம்ம வந்து பவுலில் வச்சுக்கலாம். இது இப்படி வச்சு இப்படி சாப்பிடு, செம்மையாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு கப்பல் சாசல் மாதிரி நம்மளுக்கு ஒன்று வேணும். ஒரு பிளேட் இல்லாமல் நம்ம சாப்பிட முடியாது. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா எப்படி வேணும்னாலும் இப்படி வச்சு சாப்பிடும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னா அந்த ஓட்ஸோ இல்லைன்னா அவலோ இல்லை கெலாக்ஸோ இந்த இது இருக்கும்ல கார்ன்ஃப்ளேக்ஸு, அந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டு சாப்பிட்டு பாரு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் டயட்.